பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த நாட்களில் அதிகமானவங்க செல்வத்திற்கான துவாக்களையும் திக்ருகளையும் வாஜிஃபாக்களையும் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. செல்வத்திற்கான ரொம்ப தலை சிறந்த இஸ்முகளையும் திக்ருகளையும் துவாக்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் 3 நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று இஸ்மு, ஒன்று பார்த்தீங்கன்னா துவா, ஒன்று திக்ரு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமானது. இது செல்வத்தை தரக்கூடியதாகவும் வறுமையை போகக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா காசு ரீதியாகத்தான் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. அது ஒன்று நம்ம கிடைச்சிட்டாவே நம்ம வாழ்க்கையே நிம்மதியாகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே அதை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கிறதுனால செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஏதாவது ஒரு அமல்களை நீங்கள் எப்போதும் செய்து கொண்டே இருங்க. அதிலும் இந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் இந்த 3ஐயும் நீங்கள் ஓதி பாருங்க. ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒன்றா சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் 33 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மு. எப்போ ஒரு அமலை செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா அவனுடைய இஸ்மு, அந்த இஸ்மை கொண்டு நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதை அடையக்கூடிய பலன் கொண்ட இஸ்மை எடுத்து நம்ம ஓதி விட்டோம்னாவே போதும். அல்லாஹு அந்த அமலுக்கு அங்கீகாரம் கொடுத்து நம்ம கேட்கக்கூடியதை கொடுத்துருவான். அப்போ நமக்கு செல்வம் வேணும்னா அல்லாஹிடத்துல ஓத வேண்டிய இஸ்மை என்னன்னா யா ரஸாக்கு யா அல்லா. இந்த ஒரு இஸ்மை ஓதுனீங்கன்னா அல்லாஹும் உங்களுக்கு செல்வத்தை நிரப்பமாக கொடுப்பான். முதல்ல இந்த இஸ்மை 33 முறை ஓதிக்கணும். ஓதிட்டு அடுத்து நம்ம என்ன திக்ரு ஓதணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். கையோடு ஓதிக்கலாம். ஒரு சின்ன அமல் தான், வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த நாட்களில் நம்ம கேட்ட கையோடு அமல் செய்து அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. யா ரஸாக்கு யா அல்லா, 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 யா ரஸாக்கு யா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதிங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வறுமையும் கடனும் இருந்தபோது இதை கற்றுக் கொடுத்து இதை வளமையாக ஓதி வர சொன்னாங்க. இதை ஓதி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வறுமையும் கடனும் முழுமையாக அடைக்கப்பட்டச்சாமா. அதனால இதை ஓதிக்கொள்ளுங்க 33 முறை. சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி, 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 சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி,
சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. இது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆட்சியும் செல்வத்தையும் பெற்றுத்தந்தது. அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா பதவியும் வருமானமும் இதன் மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த துவா தான் ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கன் எம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா. இதை ஓதிக்கொள்ளுங்க. ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி வஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி ஹப்லி முல்கல் லாயம்பகி லியாஹதின் மிம்பகதி இன்னக அந்தல் வஹாப். அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.